ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்போது யார் எவ்வளோ சண்டை போடுறோம், எதை வச்சு சண்டை போடுறோம், எந்த விஷயத்தெல்லாம் வச்சு சண்டை போடுறோம், இதெல்லாம் தான் நம்ம குறிக்கோளாக வச்சுட்டு பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? ஆனால் இது எல்லாமே முக்கியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன சண்டை போடுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சண்டை போடுற அந்த ஜோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ கரெக்டா நான் கரெக்டா இதுதான் எல்லாரோட மனசுலயும் ஓடும், ரைட்டா? அப்போ அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காகவே சாதகமாகவே பேசிட்டு இருப்பாங்க. மற்றவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொல்ல வராங்க, எதுவுமே கவனம் கிடையாது அவங்களுக்கு, ரைட்டா? இது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் நம்ம ஒரு சமரசமாக போகணும் அப்படிங்கிறதுனா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் நினைக்கணும். நீ கரெக்டா நான் கரெக்டா இல்லை, எது கரெக்டு, புரியுறது இல்லைங்களா? ஸோ ஹூ இஸ் ரைட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், வாட் இஸ் ரைட் தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனா அந்த சண்டையோ இல்லை அந்த பரஸ்பரம் பரிமாற்றம், வார்த்தைகளோட பரிமாற்றம் இருந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு கலங்கலாம். இல்லைன்னா அவங்க முடி அவங்க கையில் சண்டை தான் இருக்கும், ரைட்டா? இந்த மாதிரி இல்லாமல் அழகாக நம்ம வாட் இஸ் ரைட், எது சரி, அதை மட்டும் நம்ம யோசித்து நம்ம முன்னாடி போனோம்னா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம்.